ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூலை மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது, என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது போன்ற விவரங்களை காண இருக்கிறோம். ஜூலை மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து ரிஷபத்திற்கு சஞ்சாரம் செய்கிறது. நாம் அனைவருக்கும் தெரியும், செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்தில் இப்பொழுது ஆட்சியாக இருக்கிறது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து குருவுடன் சேர்வதனால் குரு மங்கள யோகமாக மாறுகிறது. இந்த செவ்வாய் என்ற கிரகம் துணிச்சல், வேகம், சடுதியில் முடிவெடுக்கக்கூடியது, ஆற்றல், எனர்ஜெட்டிக்காக செயல்படுவது, எந்த ஒரு விஷயத்தையும் அதிவேகமாக அணுகுமுறை செய்வது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விட்டு கொடுக்காமல் இயங்கக்கூடியது, எந்த ஒரு விஷயத்தையும் உரத்த குரலில் நாம் பேசுவது, யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று எந்த பிரச்சனையையும் விட்டு கொடுக்காமல் வேகமாக நம்மளை இயக்கக்கூடிய கிரகம்தான் இந்த செவ்வாய், அங்காரகன் என்ற கிரகம். இந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அறிவாளியாகவும் ஒரு வம்பு தும்புக்கு போகாமல் நாசுக்காக பிரச்சனையே வேண்டாம் என்று ஒதுங்கி எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனை அழகாக லாவகமாக பேசி மற்றவருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாத்தியார் போல், ஒரு குரு போல் செயல்படக்கூடியது தான் இந்த குரு என்ற கிரகம். இந்த இரண்டு கிரகமும் சேரும் பொழுது இதற்கென்று சில யோகங்களும் உண்டு, சில தோஷங்களும் உண்டு. இருந்தாலும் இது குரு மங்கள யோகம் என்று ஒரு சுப யோகமாகத்தான் கருதப்படுகிறது. இதனால் பெரிய அளவில் தொழில் பெறக்கூடிய நிலை, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை நாம் வாங்கி அதனை அனுபவித்து அதன் மூலம் ஏராளமான சம்பத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு, அதிகாரம் மிக்க உயர்நிலை பதவிகளில் நாம் அமர்வது, அரசியலில் பெரிய ஒரு அந்தஸ்தை பெறுவது, ஒரு உயர்நிலை என்று சொல்லக்கூடிய ஆணையிடும் பதவிகளில் நாம் அமர்ந்து நமது அதிகாரத்தை வெளிப்படுத்தி நமது ஆணையை, நமது கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நபர்கள் நமக்கு கீழ் இயங்குவது, உயர் பதவி வெளிச்சத்தில் இருப்பது போன்ற சுப யோகத்தை கொடுப்பதுதான் இந்த குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்பது இந்த மாதத்தில் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமைகிறது. மறுபக்கத்தில் கடகத்தில் புதன் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது. ஜூலை மாதம் 8ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட அந்த மாத கடைசி வரை புதன் சுக்கிரன் கூட்டணி கடக ராசியில் அமர்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு இளமை மாறாத தோற்றம், அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவது, மிகவும் வேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் மற்றவர்களை ஈர்க்கும் விதத்தில் நாம் செயல்படுவது. இந்த கூட்டணியானது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை, ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. எந்த ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? ஜூலை மாதம் 16ஆம் தேதி சூரியன் என்ற கிரகம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. இதைத்தான் ஆடி மாதத்தின் தொடக்கம் என்றும் தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கிரக அமைப்புகள் எந்த ராசிக்கு எந்த மாதிரி அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். துளாராசிக்கு ராசியாதிபதி சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் பாக்யஸ்தானத்தில், பிறகு ஜீவனஸ்தானத்தில், பாக்யாதிபதி மற்றும் ராசியாதிபதியின் கூட்டணி 10ஆம் இடத்தில் அமர்ந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு
பிரமாதமான வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நிறைய புதிய ஆர்டர்ஸ், புதிய கான்ட்ராக்ட்ஸ் என்பது இவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும். புத்திசாலித்தனமாக காய்களை நகர்த்தினால் இவர்கள் மேலும் மேலும் வியாபாரத்தில் மேன்மை பெற முடியும். புதுசாக பிரான்ச் போடணுமா, நிறையா ஸ்டாஃப்ஸை அப்பாயிண்ட் பண்ணணுமா, புதிய கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா, ஒரு நொவலான மிஷினரிஸ் இம்போர்ட் செய்ய வேண்டுமா போன்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் வெற்றி பெற முடியும். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் ராசியை பார்க்கிறது. ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை செவ்வாய் ராசியில் இருந்தால் என்ன ஒரு வேகம், ஒரு ஆற்றல் வருமோ அதே ஆற்றல் ராசியை பார்த்தாலும் வரும். யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சமாளித்து விடலாம் என்ற அமைப்பில் இருக்கிறது. பிறகு செவ்வாய் 8ஆம் வீட்டிற்கு சென்ற பிறகு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை பார்ப்பதனால் இவர்களது வார்த்தைகளில் ஒரு நல்ல தெளிவு என்பது ஏற்படும். இங்கு செவ்வாய் வெற்றி ஸ்தானாதிபதியுடன் கூட்டணியாக அமர்வதனால் இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நல்ல அபிவிருத்தியான காலகட்டம். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தை குரு பார்ப்பதனால் இவர்களுக்கு இந்த வெளிநாட்டு தொடர்பிலிருந்து வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் கட்டுப்படும். இரவு நேரத்தில் ஒரு குழப்பமின்றி நிம்மதியான தூக்கம் என்பது இவர்களுக்கு வரும். 2ஆம் இடத்தை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கிறது. தனம், குடும்பம், வாக்கு போன்ற விஷயங்களில் ஒரு தெளிவு என்பது ஏற்படும். 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் குரு பார்ப்பதனால் ஒரு கம்ஃபர்ட், லக்ஸரி என்பது இவர்களுக்கு அனுகூலமாக அமைகிறது. 6ஆம் வீட்டில் ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். உபஜயஸ்தானங்களில் தான் இந்த ராகு கேது என்ற கிரகம் விஸ்வரூபமான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் சூரியன் என்ற கிரகம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதி ஜீவனத்தில். இதனால் ஜீவனம் என்பது தொழில் மூலம் லாபம் என்பதை இவர்கள் ஈட்டக்கூடிய ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது. 5ஆம் வீட்டில் சனி என்ற ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது. இதனால் வரை துலா ராசிக்கு சொந்த வீட்டில் அமர்ந்த சனி ஏராளமான அனுகூலமான விஷயங்களை கொடுத்து கொண்டுதான் இருந்தது. இப்பொழுது இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது என்னவென்றால், புத்திரஸ்தானத்தில் சனி வக்ரம் என்பதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்கள் ஒரு ரிஸ்க் எடுக்காமல், ஒரு டென்ஷன் அடையாமல், புதிதாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுகிறேன், வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், அந்த யூனிவர்சிட்டியில் என்ன இருக்குது என்று எனக்கு தெரியவில்லை, இந்த காலேஜில் என்ன இருக்குது தெரியவில்லை என்று ரிஸ்க் எடுக்காமல் யதார்த்தமாக இது நாள் வரை எவ்வாறு இருந்தார்களோ அவ்வாறே செல்வது புத்திசாலித்தனம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எங்களை கூப்பிடுகிறார்கள், புதிதாக இந்த கோயில் கட்டுகிறார்கள் என்று டொனேஷன் கேட்கிறார்கள் போன்ற விஷயங்கள் இவர்கள் நல்ல தீர்க்கமாக ஆலோசனை செய்து ஆராய்ச்சி செய்த பிறகு இறங்கினால் போதுமானது. 5ஆம் இடத்தில் சனி வக்ரம் என்பது இவர்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. இவர்களுக்கு ராசியாதிபதி ஜீவனத்தில் வருவது, சுகஸ்தானத்தை பார்ப்பது, மேலும் பாக்யாதிபதி ஜீவனத்துக்கு வருவது, புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது ஒரு பொது தளத்தில் ஒரு ஈர்ப்புத்தன்மையை, ஒரு அட்ராக்ஷனை, இவர்கள் செல்லக்கூடிய இடத்தில் இவர்களுக்கு ஒரு வெற்றியை, இவர்களுக்கென்று ஒரு அங்கீகாரத்தை, ஒரு கௌரவத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கிறது. இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட விளக்கங்களையும் மற்றும் நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.